தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம நண்டு தாங்க கிரேவி பண்ண போறோம். இப்போ அமாவாசை முடிஞ்ச உடனே நண்டு ரொம்ப நல்லா இருக்கும். சதையா இருக்கும். நண்டு தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் நானு. இது கிராம் வைஸ்ல பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நண்டு. இது தேங்காய் இல்லாம, தேங்காய் போடாம, தேங்காய் கசகசாலாம் அரைச்சு போட்டு அது ஒரு குருமா மாரி வைப்பாங்க. ஆனா, அது இல்லாம செஞ்சா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இது குழந்தை பெத்தா கூட இந்த மாரி தான் எங்களுக்கு செஞ்சு குடுப்பாங்க. இது ரொம்ப நல்லது. நண்டு உடம்புல இப்ப இப்ப இந்த சீசன்ல நண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இது உடம்புல சீதளம் இருந்தா கூட எடுத்துருன்னுவாங்க. இப்போ குளிர் சீசன்ன்றதால நண்டு அ அடிக்கடி சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது நான்வெஜ் சாப்பிடுறவங்க. நண்டு எப்பப்ப கிடைக்குதோ, அப்ப சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இப்போ நானு 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேங்க. இத எப்படி கிரேவி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஒண்ணு சின்ன சைஸ் வெங்காயங்க. ஒரு 4 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். உங்க வீட்டுக்கு தகுந்த மாரி, நீங்க எவ்வளோ நண்டு எடுத்துக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது 1/2 கிலோ நண்டுன்றதால, இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டா கூட நல்லாருக்கும். நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். 4 வெங்காயம் போட்டிருக்கேங்க. இது 1 ஸ்பூன் மிளகு. இந்த மிளகு சேர்த்து செய்யறதால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இத அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயமும் மிளகும் அரைச்சிட்டோங்க சேர்த்து பேஸ்டா. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் அரைப்பட்ட உடனே இஞ்சி பூண்டும் அதோடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 2 தக்காளி அர 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 அரைச்சிட்டோங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன கப்பு. ஸ்பூன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குங்க. நான்வெஜ்க்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் மிளகு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கணுங்க. வதங்கட்டும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் போட்டுடலாம். அரைச்சி செய்யறதால நல்ல கிரேவியாக வருங்க நமக்கு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு தாங்க எடுத்திருக்கேன், அதை போடுறேன். இப்போ இந்த நண்டை போட்டுடலாங்க. இதில் நண்டும் சேர்ந்து வதங்கட்டும். நண்டு ஒரு 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 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்லவே வெந்துடும். நண்டு இருந்தால் கூட நமக்கு அந்த கிரேவி ஃபுல்லாக அதில் இறங்கணும்ல, அதுக்காக சேர்ந்து வதங்கினா நல்லாயிருக்கும். இது ஒரு 3 நண்டுங்க. 1/2 கிலோ நண்டு. கொஞ்சம் பெரிய பெரிய நண்டு தான். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, குழந்த பெத்தா தக்காளி போட மாட்டாங்க. வெறும் வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள், அவ்வளோதான். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய மிளகு போடுவாங்க. மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணிட்டு மிளகு வந்து நிறைய போடுவாங்க. அந்த சீத்தளத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ சாப்பிடும்போது டேஸ்டா. இப்போ மிளகாத்தூள் நான் வந்து மிளகும் போட்டிருக்கோம், அதனால 2 ஸ்பூன் போடுறேங்க, போதும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் தாங்க இது. நீங்கள் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்படி போடுறவங்களா இருந்தால் அப்படி கூட போடலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அப்படி கூட சேர்ந்து கூட போடலாம். இது நான் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொட்டை புளி வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே தக்காளி இருக்குது, இருந்தால் கூட கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கிரேவி சாப்பிடும்போது சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஒரு கொட்டை புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் வெந்து அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை எல்லாம் போன அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போது தட்டு மூடி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப கிரேவியெல்லாம் இருக்காதுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொத்தமல்லி எல்லாம் கூட எதுவுமே வந்து கார்னிஷ் பண்ண வேண்டாம், நம்ம போட்ட கருவேப்பிலையே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது இப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இது கிரேவியாக இல்லையேன்னு பார்க்காதீங்க, ஆனால் வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அது நமக்கு கரெக்டாக இருக்கும் சாதத்தில். இது இப்போ சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி நண்டு கிரேவி ரெடி. நண்டு ஃப்ரை, நண்டு கிரேவி, எதை வேணால் சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கிற கிரேவி எடுத்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப கிரேவியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த மிளகு, நம்ம போட்ட மிளகாத்தூள், எல்லாம் புளி, உப்பு எல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை நமக்கு. இந்த நண்டு ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு எவ்வளோ சாதம் வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.